திருநெல்வேலி உரை செல்வர்தாமேன்னு பாடியிருக்கிறார் நம்முடைய திருஞான சம்பந்தப் பெருமான். 3ஆம் திருமுறையில் அமையப்பெற்ற அந்த பதிகம். திருநெல்வேலி பாண்டி நாட்டி தலம். இறைவனுக்கு நெல்லையப்பர் என்று பெயர். அம்மை காந்திமதி. தீர்த்தம் பொற்றாமலை குளம், தலவிருஷம் மூங்கில். இறைவன் வேண்ட வளர்ந்தநாதர் என்ற திருப்பெயரோடு சுயம்புநாதராக இத்திருத்தலத்தில் அருள் பாலிக்கிறார். இந்த மூலமூர்த்தியாக இருக்கக்கூடிய இந்த பெருமானுடைய பானப்பகுதியில் அம்பிகையுடைய உருவம் தெரியும். அபிஷேகத்தப்போ பார்த்தா தெரியும். இத்தலத்தில் முக்குருணி விநாயகர் அருள் பாலிக்கிறார். மூலட்டானத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய உற்சவராக இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய திருமார்பில் சிவலிங்கம் காணப்படக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இந்த தலத்து அம்மை காந்திமதி, வடிவுடை நாயகின்னு அர்த்தம். காந்திமதி வடிவுடை நாயகி. இந்த சந்நிதியில், அம்மையுடைய சந்நிதியில், நீங்கள் திருநெல்வேலியில் அம்மையுடைய சந்நிதியில் இருக்கக்கூடிய நந்திக்கு பிரதோஷ வழிபாடு நடைபெறுகிறது. திருநெல்வேலியில் சிவராத்திரியில் 4 கால பூஜையும் அம்மைக்கு நடைபெறுகிறது. தமிழகத்திலேயே 3வது பெரிய தேர் இந்த தலத்தில் இருக்கிறது. அருமையான தலம். காந்திமதி அம்மைக்கு ஒவ்வொரு நாளும் அர்த்தசாம பூசையின் பொழுது வெண்ணிற ஆடை அணிவிக்கப்படுகிறது. அம்மைக்கு காரண ஆகம முறை, இறைவனுக்கு காமிக ஆகம முறையில் தலத்தில் வழிபாடுகள் நடைபெறுவது இந்த தலத்தினுடைய சிறப்பாக நாம் சிந்திக்கிறோம். இந்த பதிகம் திருஞான சம்பந்தப் பெருமான் காணப்பேர், சுழியல், குற்றாலம், குறும்பலா ஆகிய தலங்களை வணங்கி திருஞான சம்பந்தப் பெருமான் திருநெல்வேலியை சேர்கிறார். திருநெல்வேலியை குறுகி பாடி அருளியது இப்பதிகம். குறுகி பாடுதல் அப்படின்னா பணிந்து. திருநெல்வேலியை இறைவனை பணிந்து இறைவன் திருமுன்பு இருந்து பாடுறார். மருந்தவை, மந்திரம், மறுமை நன்னெறி அவை, மற்றும் எல்லாம் அவை. மருந்து அவை, மந்திரம் அவை, மறுமை அவை, நன்னெறி அவை, மற்றும் எல்லாம் அவை. இவை அருந்துயர்கெடும் அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. இப்போ நாமமே அப்படிங்கிற சொல்லி எடுத்து வச்சுக்கோ. நாமமே மருந்து, அவர் நாமமே மந்திரம், அவர் நாமமே மறுமை, அவர் நாமமே நன்னெறி, அவர் நாமமே மற்றும் எல்லாம். அருந்துயர் கெடும் எப்போ? அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. பொருந்து தன் புறவினில் கொன்றை பொன் சொறி தர துன்று பைம்பூஞ்செருந்தி செம்பொன்மலர் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. மருந்து அப்படின்னார் முதல்ல. மருந்து அப்படின்னா நோயை தீர்க்க வல்லதுன்னு அர்த்தம். மந்திரம், மந்திரம்னா அச்சத்தை போக்க வல்லதுன்னு அர்த்தம். மருந்து நோயை தீர்க்க வல்லது, மந்திரம்னா அச்சத்தை போக்க வல்லது. மறுமை நன்னெறி நற்கதியை தரும், உயிர்கள் அடைவதற்கு உரிய எல்லா பயன்களையும் தரும். மற்றும் எல்லாம் எது? அருந்துயர், போக்க முடியாத துன்பம். அருந்துயர்னா யாராலையும் போக்க முடியாத துன்பம் என்ன ஆகும்? கெடும், தானா போயிடும். போக்கவே முடியாத துன்பம், நம்மால போக்கிக் கொள்ளவே முடியாத துன்பம் என்னன்ட்டாரு? கெடும்னார், போயிடும். எப்போ? மருந்தாகவும் மந்திரமாகவும் நன்னெறியாகவும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய அவன் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே. அவன் நாமம் நோய் தீர்க்கும் மருந்தாக இருக்கும். அவன் நாமம் அச்சத்தை நீக்கும்.
அவன் நாமம் நன்னெறி, உயிர்களுக்கு நன்னெறியை தரும், உயிர்கள் அடைவதற்கு ஏற்ற எல்லா பயன்களையும் தரும். அவன் நாமமே சிந்தை செய் அருந்துயர் கெடும். அப்போ நாமம் சொல்லணும்னா அதுக்கு பயன் சொல்லணும். சும்மா சொல்லிடுவோமா, இதை செஞ்சால் எனக்கு என்னங்க பயன் அப்படின்னு கேட்போம். அப்போ ஒன்றை செய்தால் அதற்குரிய பயன் இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ணுவோம், செய்வோம், இல்லைன்னா செய்ய மாட்டோம். இப்போ நாமத்தை சொல்லு அப்படின்னா சொல்லிடுவோமா, சொல்ல மாட்டோம். அதான் ஞானசம்பந்தர் சொன்னார், இந்த நாமம் உனக்கு இருக்கிற நோயை தீர்க்கும், உங்ககிட்ட இருக்கிற அச்சத்தை போக்கும், உன்னை நன்னெறிப்படுத்தும், உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கும். அப்படிங்களா? அவர் நாமமே சிந்தை செய் நன்னெஞ்சமே அருந்துயர் கெடும். உனக்கு இருக்கிற துன்பம், போகாத துன்பம் எல்லாம் என்ன ஆகிடும், அவன் நாமத்தை சிந்தை செய்தால் போயிடும். நன்னெஞ்சமே. அப்போ நாமத்தை சிந்தை செய் அப்படின்னு சொன்னதுனால அந்த நெஞ்சு என்ன சொன்ன, நாமத்தை சிந்தை செய்யலாம்னு முடிவு பண்ணிட்டா நெஞ்சு என்ன நெஞ்சாயிடுது, நன்னெஞ்சம் ஆயிடுது. இறைவன் நாமத்தை சொல்லலாம். பொருந்துதன் புறவினில், பொருந்து தன் புறவு, இது அந்த தலத்தினுடைய நதி. எப்படி திருமணி முத்தாறு முதுகுன்றத்தில், அதுபோல் இங்கே திருநெல்வேலியில் அந்த ஆறுக்கு என்ன பேர், தாமிர பரணி அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறோம். அந்த நதிக்கு பேர் தன் பொருந்தம், தன் பொருணை அப்படின்னு பேர், பொருணை நதின்னு பேர். இங்கே பொருந்து தன் புறவு அப்படின்னா தன் பொருந்தம் அப்படிங்கிற நதி தாமிரபரணி நதி. அந்த தாமிரபரணி நதி புறவினில் கொன்றை பொன் சொரிதர, பொன்னிறமான கொன்றை நெருங்கி பசுமை பைம்பூம், பசுமையும் அழகும் உடைய செருந்தி மரத்தில் செம்பொன் போன்ற அந்த மலர்கள் நிறைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலியில் உறையக்கூடிய செல்வர்தாமே எல்லாம். அவர் நாமமே சிந்தை செய், சிந்தை செய்தால் அருந்துயர் கெடும். அது யாருடைய நாமம்? திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய செல்வர். செல்வர் ஒவ்வொரு பாட்டிலையும் சொல்றார், திருநெல்வேலி உரை செல்வர் தாமே, செல்வர் தாமே அப்படிம்பார். இப்போ செல்வர் அப்படின்னா பணக்காரராங்க அவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம நினைக்கிற செல்வம் உடையவர் இல்லைங்க இவர். இவர் அருட்செல்வர். என்ன வச்சிருக்கிறாரு? அருளாகிய செல்வத்தை உடையவர். செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் செல்வமேன்னு ஞானசம்பந்தர் பாடுறார் கோயில் தலத்தில். அப்போது அருட்செல்வம் உடையவர், திருவருளாகிய செல்வத்தை உயிர்களுக்கு கொடுத்து நோய் தீர்த்து அச்சத்தை நீக்கி நன்னெறி காட்டி உயிர்கள் அடைய வேண்டிய பயனையெல்லாம் கொடுத்து உயிர்களுக்குரிய பாவம் தீவினைகளை துயரங்களை எல்லாம் போக்கி அருள் செய்பவன். அதை முதல் பாட்டில் சொல்கிறார். ரெண்டாவது பாடல் சொல்கிறார், என்றும் ஓர் இயல்பினன் என நினைவு அறிய அவர் ஏறது ஏறி சென்று தாம் செடிச்சியர் மனைதொரும் பழிகொளும் இயல்பு அதுவே துன்று தன் பொழில் நுழைந்து எழுவிய கேதகை போதளைந்து தென்றல் வந்துளவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. இப்போ இறைவன் யார் அப்படின்னா எப்போதும் ஓர் இயல்பினன், என்றும் ஓர் இயல்பினன் என நினைவு அறியவன். இப்போ சிவபெருமான் இப்படி தான் இருப்பான், இதுதான் செய்வான் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியுமானா? முடியாது. அதான் சொன்னார், என்றும் ஓர் இயல்பினன் என நினைய அறியவர். அப்போ இத்தன்மையன் இன்ன வடிவினன் இன்ன வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதவன் அப்படின்னு அப்பர் சாமி பாடுறார். இவ்வண்ணன் இந்த நிறத்தன் என்று யாராலையும் சொல்ல முடியாது. சிவபெருமான் சிகப்பாக இருப்பார், கருப்பாக இருப்பார், குண்டாக இருப்பார் அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அவர் இப்படி தான் வருவார், ராஜா கோலத்தில் வருவார், இப்படி வருவார்னு சொல்ல முடியுமா? முடியாது. வந்தி
வந்திக்கு கூலியாளாக வந்தார். சோமாசிமார நாயனார் யாகத்துக்கு புலைச்சியர் வேடத்தில் வந்தார், புலையர் வேடத்தில் வந்தார். மணிவாசகர் சொல்கிறாரு, கேவலம் கேளலாய் பால் கொடுத்த கிடப்பறிவார். அப்போ அவன் என்னன்னு சொல்கிறது? இன்ன தன்மையுடையவன் என்று பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானை, போகமும் திருவும் புணர்ப்பானை, பின்னையின் பிழையை பொறுப்பானை, பிழையலாம் தவிர பணிப்பானை, இன்ன தன்மையன் என்று அப்படின்னு நம்பியார் சொல்கிறார். அதான் இங்கே சொன்னார், என்றும் ஓர் இயல்பிறன் என நினைய அறியவன். எப்பேற்பட்டவன்? ஏறது ஏறி, விடையில் ஏறி சென்று. சிவபெருமான் எப்பேற்பட்டவருங்க? அவர் அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறாரு. வந்து என்ன பண்ணுறாரு? செடிச்சியர் மனைதொரும் பழிகொளும் இயல்பதுவே. என்னன்னுங்க சொல்கிறது? அவரை எல்லா உலகத்துக்கும் தலைவர், அருட்செல்வம் உடையவர், சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவருங்கிறீங்க. அவர் என்ன பண்ணுறாரு? விடை மேலே ஏறி இங்கே வந்தார். வந்து என்ன பண்ணார்? செடிச்சியர் வேடர்களுடைய வீடுகளுக்கு ஒவ்வொரு வீடாக போய் என்ன பண்ணாராம்? பலி கொண்டார், பிச்சை எடுக்கிறார். செடிச்சியர் மனைதொரும் பலிகொளும் இயல்பதுவே. சிவபெருமான் வந்து வீடு வீடாக போய் என்ன பண்ணுறாரு? பிச்சை எடுக்கிறாருங்க அப்படிங்கிறார். அப்போது நம்ம இந்த இடத்துல வேடர் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம சிவஞான அனுபவத்துக்கு வந்தோம்னா தெரியும். ஐம்புல வேடர்னா தனியாக இருக்கக்கூடிய வேடர்களை சொல்லலை. நம்மக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 5 வேடர் இருக்கிறாங்க. அவங்கக்கிட்டேருந்து நம்மளால் நம்ம விடுவிச்சிக்க முடியாது. அவங்கக்கிட்ட சிக்கியிருக்கிறேன் நான். இப்போ இவங்கக்கிட்டேருந்து விடுபடுனா என்ன வேணும்? தவத்தினில் உணர்த்த. இப்போ சிவபெருமான் வந்து என்ன பண்ணுறாரு? நம்ம வினைகளை வாங்கினவர், வச்சு வாங்குவாய் அப்படின்னார் மணிவாசன். இப்போ நம்ம தெளிவாக பார்த்தோம் ஏற்கனவே. இறைவன் உண்பதற்காக பழி ஏற்பவன் அல்ல. தனக்கு பசிக்குதுன்னு சாப்பாடு உணவு வாங்கி அதுக்கு பிச்சை எடுக்கிறாரா? இல்லை. உயிர்களுடைய வினைகளை தீர்ப்பதற்கு பழி ஏற்கிறான். அப்போ செடிச்சியர் மனைதொரும் பலிகொளும் இயல்பு. மனை என்று சொல்லும் பொழுது நம்ம உடம்பு தான் வீடு. உடம்பு தான் வீடு. நம்முடைய அப்பர் சாமி தேவாரத்தில் அருமையாக சொல்கிறார். கால் கொடுத்து இருகை ஏற்றின்னு அந்த தேவாரத்தில் சொல்கிறாரு. 2 வாசல் 7 சாலோகம் பண்ணி வீட்டை கட்டி கொடுத்துருக்குறான் சிவபெருமான்னு பாடுறார். இப்போ இந்த உடம்பு எது? வீடு. இப்போ சிவபெருமான் எந்த வீட்டுக்கு வராரு? பிச்சை எடுக்க. அப்படின்னா நாம் நினைக்கிற மாதிரி மாடி வீடு, ஓட்டு வீட்டுக்கெல்லாம் வர்றதில்ல. உடம்பாகிய வீடு நம்ம தேடி வராரு சிவபெருமான். எதுக்கு? குடியிருக்கிற ஆள் ஏதாவது போடுவார்னு. குடியிருக்கிற ஆள் யார்? ஆன்மா. வீடு உடம்பு. வீட்டுக்குள்ளே குடியிருக்கிறவர் வாழ்கிறது எது? ஆன்மா. ஆன்மாக்கிட்ட என்ன இருக்கும்? நாம் வச்சிருக்கிற மாதிரி நகை நட்டு பண்ட பாத்திரமாக இருக்கும்? இல்லை. உயிர்கிட்ட இருக்கிறது நல்வினை தீவினை. அதை கொண்டு வந்திருக்கிறோம். எதுக்கு? இன்பமாக அனுபவித்து கழிக்கணும், துன்பமாக அனுபவித்து கழிக்கணும். அப்போ அதை வாங்கிட்டா சிவபெருமான் கருணை எப்பேற்பட்டதுன்னு பாருங்கள். இந்த 2 வினையும் என்ன பண்ணும்? நுகரக்கூடிய காலத்தில் புதிய வினைகளை சேர்க்கும். நாம் கொண்டு வந்த வினையை நுகர்ந்து கழிக்கும் வேளையில் என்ன பண்ணுவோம்? விருப்பு வெறுப்பினால் ஆகாமியம், அதுக்கு பேர். வினையை கழித்து 0 பண்ணாமல் புதுசாக என்ன பண்ணுறோம்? சேர்த்திக்கிறோம். அது என்ன பண்ணுது? மறுபடியும் பிறவிக்கு. இப்போ அதெல்லாம் வாங்கிட்டா இதான் சிவபெருமான் எடுக்கிற பிச்சை. செடிச்சியர் மனைகள் தோறும் பலிகொளும் இயல்பதுவே. துன்றுதல்னா நெருங்கிய, தன்ன குளிர்ச்சி, நெருங்கிய குளிர்ச்சி உடைய அந்த பொழில் நீர்த்தட அந்த பொழில் சோலைகளில் நுழைந்து காற்று கேதகை போதலைந்து.
கேதகைனா தாழம்பூ. தாழம்பூ இதழ்கள் மடல்களில் பொடிகளை திமிர்த்து கொண்டு அப்படியே அந்த காற்று போய் தாழம்பூ இருக்கிற அந்த மடல் இருக்கும் பாருங்கள், மலர், அதுக்குள்ளே புகுந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய துகள்களை எல்லாம் சிந்த செய்யக்கூடிய தென்றல் வந்து உலவும் திருநெல்வேலி. அந்த திருநெல்வேலியில் உறையக்கூடிய செல்வர் தாமே ஏறது ஏறி பழிகொளும் இயல்புடையவர். இன்ன தன்மை என்று யாராலையும் நினைப்பதற்கு அரியவன் அப்படின்னார். மூணாவது பாட்டு சொன்னார், பொறிகிளர் அரவமும் போல் இளமதியமும் கங்கை என்னும் நெறிபடு குழலியை சடைமிசை சுழவி வெண்ணீரு பூசி கிரிபட நடந்து நல் கிளிமொழி அவர் மனம் கவர்வர் போலும் செறிபொழில் தழுவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. திருநெல்வேலி உரை செல்வர்தாம். பொறிகிளர் அரவம், பொறி அப்படின்னா புள்ளி, புள்ளியை உடைய பாம்புன்னு அர்த்தம். பொறிகிளர் அரவம், புள்ளிகளை உடைய பாம்பு அணிஞ்சிருக்கிறார். போல் இளமதியம், பிறையின் சந்திரனுடைய ஒரு கூறு, போல் இளமதி பிறை. கங்கை என்னும் நெறிபடு குழலியை சடைமிசை சுழவி. இப்போ சடையில் கங்கை மட்டும் இருக்குதானா? இல்லை. கங்கை என்னும் நெறிபடு குழலியை, தழைத்த சுருண்ட தன்னுடைய சடைமிசை, கங்கை என்று சொல்லக்கூடிய நதி, பிறை, பாம்பு மூணையும் சூடியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? பகையுடைய மூணும் பெருமான் சடையில் பகை நீங்கி இருக்கிறது. இதை இந்த கோலத்தோட வந்து திருநீறு பூசி வெண்ணீற்றை பூசிக்கொண்டு கிரிபட நடந்து விளையாட்டு பொருந்த, கிரினா விளையாட்டுங்க, கிரிபட நடந்து நல் கிளிமொழி அவர் மனம் கவர் போர் போலும். அப்படியே பழியேற்க வர்ற மாதிரி வந்தார். பிச்சை எடுக்க வந்தவரை பார்த்த உடனே இந்த கிளிமொழி அவர் அப்படிங்கிறது தாருகாவனத்து ரிஷிபத்தினிகள். அப்போ அவங்க அந்த கற்புடைய அவர்கள் பெருமான் இந்த கோலத்தில் வந்த உடனே என்ன ஆயிட்டாங்க? தாருகாவனத்து ரிஷிபத்தினிகளுடைய மனங்களை எல்லாம் கவர்ந்துட்டார். அவங்கெல்லாம் இவர் அழகை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? மயங்கிட்டாங்க. மனம் கவர்வர் போலும் செறிபொழில் தழுவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. அந்த முனிவர்கள் செருக்கோட நின்றார்கள். அவர்களுக்குரிய செருக்கை நீக்குவதற்காக, அவர்களை உணரச் செய்வதற்காக இறைவன் இந்த கோலத்தில் வந்து இந்த ரிஷிபத்தினுடைய மனம் கவரக்கூடிய நிலையை அந்த முனிவர்களுக்கு காட்டினான். அதான் அந்த இடத்துல சொன்னார், கிரிபட நடந்து நல் கிளிமொழி அவர் மனம் கவர்வர் போலும் செறி பொழில் தழுவிய, செறிந்த சோலைகள் நிறைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி என்ற தலத்தில் உறையும் செல்வர்தாமே புள்ளியுடைய பாம்பை அணிந்து மதியம் சூடி கங்கை என்னும் மங்கையை சடையில் வைத்து வெந்நீர் பூசி ரிஷிபத்தினிகளை கவரக்கூடிய கோலத்தோடு வந்தவர். அடுத்து சொன்னார் 4வது பாடல், காந்தகு மலைமகள் கதிர்நிலா முறுவல் செய்து அருள வேயும் பூண்ட நாகம் புறம் காடு அரங்கா நடம் ஆடல் பேணி ஈண்டு மாடங்கள் மாளிகை மீதெழு கொடி மதியம் தீண்டி வந்து உலவிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. காந்தகு மலைமகள் அப்படின்னா அழகு பொருந்திய ஒளிவுடைய வரிசையான பற்களால் சிரிப்புடைய மலைமகள் காமிக்கிறார் அழகா. மலைமகள் யாரு அப்படின்னா அழகு பொருந்தியவள். முறுவல் அப்படின்னா சிரிப்பு. எப்பேற்பட்ட சிரிப்பு? கதிர் நிலா முறுவல் அப்படின்னா நிலா கதிர் அப்படின்னா இந்த நிலவனுடைய கதிர் எப்படி இருக்குங்க?
அப்படியே ஒளியுடையதாக இருக்கும். இப்போ உமையம்மை சிரிக்கிறாங்க, அவங்களுடைய வரிசையான அந்த பற்கள் நிலாக்கதிர் போல ஒளி வீசுகிறது. அப்படி அழகாக முறுவல் செய்யக்கூடிய உமையம்மையை பக்கத்தில் வச்சுக்கிட்டு செய்து அருளவே சிவபெருமான் என்ன பண்றாரு? பூண்ட நாகமும், இப்போ அழகு பொருந்திய உமையம்மை புன்முறுவல் செய்து கொண்டு அருகில் இருக்க சிவபெருமான் என்ன பண்ணாரு? பாம்பை பூண்டு அங்கிருந்து கிளம்பி சுடுகாட்டுக்கு வந்துட்டார். புறங்காடரங்கா நடமாடல் பேடுகிறார். அப்ப பாம்பை அணிந்து ஊருக்கு புறத்தே உள்ள சுடுகாட்டில் நடம் ஆடுகிறான். நெருங்கிய மாடங்கள் மாளிகை மீதெழு கொடி மதியம். அப்ப மேலே கட்டப்பட்ட கொடிகள் விளங்கக்கூடிய மாளிகைகள், அதில் இருக்கக்கூடிய மாடங்கள் பெரிய மாடங்கள், மாடங்கள், நெருங்கி இருக்கக்கூடிய அந்த மாளிகைகளில் உயர்ந்த மாடங்களில் மதியம் தீண்டி வந்துள்ளோம். இப்போ அந்த உயர்ந்த மாளிகையில் மேலே இருக்கக்கூடிய மாடத்தில் அந்த கீழேருந்து பார்த்தா சந்திரன் தொட்டு அசையுது போல தெரியுமா. அப்படிப்பட்ட உயர்ந்த மாளிகை மாடங்களில் சந்திரன் தீண்டி வந்து உலவக்கூடிய காட்சி திருநெல்வேலியில், அந்த தலமாகிய திருநெல்வேலி தலத்தில் எழுந்தருளியிருக்கும் செல்வர்தாமே நாகம் பூண்டு சுடுகாட்டில் நடம் ஆட வல்லவர். அடுத்து சொன்னார் 5வது பாடல்ல, ஏன வெண் கொம்பொடும் எழில் திகழ் மத்தமும் இல அறவும் கூணல்வெண் பிறைதவள் சடையினர் கொள் புலி தோளுடையார் ஆணில் நல் 5 உகந்து ஆடுவர் பாடுவர் அருமறைகள் தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. ஏனம்னா பன்றி, பன்றியினுடைய இந்த ஏன வெண் கொம்பு, ஏனம் பன்றியினுடைய இந்த பல்லு, எழில்திகள் மத்தம் பொன் ஊமத்தை மலர், இல அறவும் கூணல் வெண்பிறை, கூண்ணா வளைந்த, வளைந்த சந்திரன பிறை, தவள் சடையினர், சிவபெருமான் சடையில் பன்றியினுடைய கொம்பு, அழகு விளங்கும் பொன் ஊமத்தை, இளமையான நாகம், வளைந்த பிறை, இதெல்லாம் சடையில் இருக்குது. இவற்றையெல்லாம் உடைய சடையுடையவர். கொள்புலி தோல் ஆடையர், புலியினுடைய தோலை உடையாக அணிந்திருப்பவர். ஆணின் நல்லைந்தும் உகந்தாடுவர். ஆனா பசு, பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் என ஆனைந்தையும் மகிழ்ந்து உகந்து ஆடுவர். அருமறைகள் பாடுவர், 4 வேதங்களையும் சொல்லியவர். யாரு? தேனில் வண்டமர் பொழில் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. 6வது பாடல், வெடிதரு தலையினர் வேனல் வெள்ளேற்றினர் விரிசடையர் பொடியணி மார்பினர் புளியதலாடையர் பொங்கரவர் வடிவுடை மங்கையோர் பங்கினர் மாதரை மையல் செய்வார் செடிபடு பொழிலணி திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. வெடி தரு தலை அப்படின்னா வெடித்த மண்டை ஓடு அப்படின்னு அர்த்தம். இப்போ தீயில் வெடித்த மண்டை ஓடு, வெடி தரு தலையினர், பிரம்ம கபாலம்னு அர்த்தம். வேனல் வெள்ளேற்றினர், வேனல்னா வெப்பம், வெப்பம்னா இந்த இடத்துல சினம்னு பொருள். சினமுடைய வெள்ளை எருது, ஏறு, அதன் மேல் வருபவர். விரிசடையர், விரிந்த சடை உடையவர். பொடியணி மார்பினர், திருநீர், மார்பில் திருநீர் பூசியவர். புலியதல் ஆடையர், புலியினுடைய தோலை ஆடையாக அணிபவர். பொங்கரவர், கோபம் கொண்ட நச்சு உடைய பாம்பை அணிந்திருப்பவர். வடி உடை மங்கையோர் பங்கினர், உமையம்மையை உடலில் இடப்பாகத்தில் கொண்டிருப்பவர். மாதரை மையல் செய்வார், தாருகாவனத்து ரிஷிபத்தினைகளை மயக்கம் செய்பவர். செடிபடு பொழிலணி திருநெல்வேலியுரை செல்வர்தாமே.
இப்போ செடினா இந்த இடத்துல புதர்கள் போல மிகுந்திருக்கக்கூடிய செடிகள் உடைய சோலைகள் அமைந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி உரை செல்வர்தாமே இந்த வடிவத்தை எல்லாம் உடையவர். அடுத்த பாடல் சொன்னார், அக்குலாம் அறையினர் திரையுலாம் முடியினர் அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார் கதிர்கொள் செம்மை புக்கதோர் புரிவினர் வரி தரு வண்டு பன்முரலும் சோலை திக்கலாம் புகழ் உறும் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. அக்கு அப்படின்னா இந்த இடத்துல அக்குப்பாசின்னு சொல்லுவாங்க, சங்குமணி அப்படின்னு சொல்லுவாங்க. அக்குலாம் அறையினர் இடுப்பில் அக்குப்பாசி எனும் சங்கு மணிகளை அணிந்திருக்கக்கூடிய, அறைனா இடுப்பு. திரையுலாம் முடியினர், திரை அப்படின்னா அலைன்னு அர்த்தம். முடியில் என்னங்க அலை அப்படின்னா கங்கை அசைகின்ற உழவுகின்ற முடிவுடையவர் அவர். அடிகள் அன்று தக்கனார் வேள்வியை சாடினார். இந்த இடத்துல தக்கனார் அப்படின்னு ஆர்விகுதி கொடுத்துருக்கிறார். அவன் செஞ்சது சிவபெருமானை அவமதிப்பதற்காக வேள்வி செய்தான். ஆனால் இங்கே ஞானசம்பந்தர் என்ன சொல்கிறாரு, தக்கனார் வேள்வியை. மரியாதையாக சொல்கிற மாதிரி தெரியும், ஆனால் இது மரியாதையை சொல்லக்கூடல, அவனுடைய இழிவை குறிப்பது. அவர் யார் தெரியுமாங்க, பெரியவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, சொல்கிறதே ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படின்னு என்ன அர்த்தம்? பெரியவர் இல்லைன்னு அர்த்தம். அவர் பெரியவருங்க அப்படின்னா ஒரு மரியாதை. ஆமாம்மா, அவர் யார் தெரியுமா, பெரியவர் அப்படின்னு என்ன அர்த்தம்? சரி, இழிவை குறிக்கக்கூடியது அந்த சொல்லு ஒன்று தான். இங்கே சொன்னார் தக்கனார் வேள்வி. இப்போ தக்கன் என்பவன் சிவபெருமானை விடுத்து வேள்வி செய்தவன். அதனால் இந்த இடத்துல இழிவு குறித்து சொல்கிறார். தக்கனார் வேள்வியை சாடிய அழித்த சதுரனார், சதுரனா திறமை. கதிர்கொள் செம்மை புக்கதோர் புரிவினர், செம்மையான ஒளி பொருந்திய முறுக்குடைய அந்த சடை உடையவன். வரிதரு வண்டு பன் முரளும் சோலை, கீற்றுகளை உடைய, வரினா கீற்று, கீற்றுகளை உடைய வண்டுகள் பன்முரளும், வெறும் முரளுமா இல்லை, பண்ணோட முரளுகின்றன அந்த சோலை உடையது. திக்கலாம், எல்லா திசைகளும் புகழ்வுறும் திருநெல்வேலி உரை செல்வர்தாமே. எல்லா திசைகளிலும் புகழுடைய திருநெல்வேலி தலத்தில் எழுந்தருளியிருக்கும் செல்வர்தாம் அறையினர் முடியினர் தக்கனார் வேள்வியை சாடிய சதுரனார். அடுத்து சொன்னார் எட்டாவது பாடல், முந்தி மாவிலங்கலன்று எடுத்த, முந்தி மாவிலங்கள் அன்று எடுத்தவன் முடிகள் தோள் நெறி தரவே உந்தி மா மலரடி ஒரு விரல் உகிர் நுதியால் அடர்த்தார் கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய்தர மது திவளை சிந்து பூந்துரை கமல் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. முந்தி மாவிலங்கள், மாவிலங்கள் விலங்கல்னா மலை, மாமலை கைலாய மலை. அன்று மாவிலங்கள் எடுத்தவன் ராவணன், முடிகள் தோள் நெறிதரவே உந்தி, உந்தினா அழுத்தி, மாமலரடி ஒரு விரல். இப்போ சிவபெருமான் எப்படி ஊன்னார் அப்படின்னா மாமலரடி, அவனுடைய திருவடியை மலரடினார். எப்பேற்பட்ட திருவடி, உயிர்களுக்கெல்லாம் வெப்பத்தை நீக்கி குளிர்ச்சியை தரக்கூடிய மலர் போன்ற திருவடி. அப்போ மலர் போன்ற திருவடின்னு சொல்லிட்டதாவே அது மென்மையும் கருணையும் உடையது. நீங்கள் ஞானசம்பந்தர் இருந்த எப்படி சொல்கிறார் பாருங்க, காலில் ஊனினான்னு சொல்லலை, மா மலரடி, மா மலரடியால் அழுத்தி. இப்போ நாம் வெறுமனே கையை வச்சு அழுத்துறதுக்கும் ஒரு பூவை வச்சு அழுத்துறதுக்கு எப்படி இருக்குங்க, வித்தியாசம் இருக்குமா இல்லையா? இப்போ மலர் போன்ற திருவடியில் 5 விரல் இருக்குது, அதில் ஒரு விரல், அந்த ஒரு விரல்லையும்
உகிர்நுதி. உகிர்னா நகம், நகத்திலையும் நுனி நுதி. அப்போ மலரடி, அந்த மலரடியில் இருக்கக்கூடிய ஒரு விரலில் இருக்கக்கூடிய நகத்தில் அந்த நகத்தின் நுனியில் அழுத்தினார், ஊன்றினான். அப்போ எவ்வளவு கருணை பாருங்க சாமிக்கு. தன் மலையே பேத்து எடுத்துட்டான் ஒருத்தன். இப்போ சிவபெருமான் வேகமாக வச்சு மிதிச்சிருந்தாருன்னா அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணார் அப்படியே? என்ன அர்த்தம்? இறைவன் எப்பொழுதும் கருணையுடையவன். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறாரு. மாமலரடி ஒரு விரல் உகிர் நுதி. எவ்வளோ விரிச்சு சொல்கிறாரு பாருங்க. மற்ற இடங்கள்லாம் ஊன்றினான், அடர்த்தான் அப்படின்னு சொல்லுவார். இங்கே விரிச்சு சொல்கிறாரு. எப்படிங்க ஊன்றினான்? மாமலரடி ஒரு விரல் உகிர் நுதியார், நகத்தின் நுனியினால் அடர்த்தார். யாரு? கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய்த்தர. வாசனையுடைய பொழிலில் மந்திகள் குதித்து விளையாட, மலர்களில் இருக்கக்கூடிய தேன் துளிகள், மதுத்திவளை தேன் துளிகள் சிந்துகின்றன. அப்படிப்பட்ட பூந்துரைகள் கமழ்ந்திருக்கக்கூடிய திருநெல்வேலி தலத்தில் எழுந்தருளியிருக்கும் செல்வர்தாம் ராவணனை விரல், ஒரு கால் ஒரு விரல் நகத்தின் நுடியினால் அடர்த்தார். 9வது பாட்டு சொன்னால், பைங்கன் வாழ் அரவணை அவனோடு பனிமலரோனும் காணா அங்கானா அருள் என அவர் அவர் முறை முறை இறைஞ்ச நின்றார். சங்கனான் மறையவர் நிறைதர அறிவையர் ஆடல் பேண திங்கள் நாள் விளமழ்கு திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. பைங்கன் வாள் அரவு, அரவுனா பாம்பு. பைங்கன் வாள் அப்படின்னா பசிய கண், பசுமையுடைய கண், ஒளியுடைய. அரவு அப்படின்னா ஆதிசேடன்கிற பாம்பு. அந்த ஆதிசேடன்கிற பாம்பை படுக்கையாக உடைய திருமால், திருமாலோடு பனிமலர் தாமரை மலரோனும் காண முடியாதவன், அவர்கள் காண முடியாது. அங்கனா, சிவபெருமானுக்கு ஒரு பேர் அங்கணன், அங்கணன் என்று பெயர். அங்கனா சிவபெருமானே அருள் என்று அவர் அவர் முறை முறை இறைஞ்ச நின்றார். சாமி எங்களுக்கு அருள் என்று வேண்ட ஆதியும் அந்தமும் இல்லாத சோதிப்புலம்பாய் நின்றான் இறைவர் நின்றார். சங்கனான் மறையவர் நிறைதர, அந்தணர்கள் மறையவர் வேதங்களை பாட, அறிவையர் ஆடல் பேண பெண்கள் நாட்டியம் ஆட, திங்கள் நாள் விழா. அப்போ திங்கள் விழா, திங்கள்னா மாதம், மாதம் மாதம் விழா நடக்குமா. திங்கள் தோறும் விழா மல்கு, மல்குனா நிறைந்திருக்கும். இப்போ மாதந்தோறும் விழாக்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த விழாக்களில் மறையவர்கள் பாட, பெண்கள் நாட்டியம் ஆட, மகோற்சவம், மாத உற்சவம், நித்திய உற்சவம்னு எப்பொழுதும் விழாவாகவே இருக்குமா. அப்படிப்பட்ட திருநெல்வேலி உரையில், திருநெல்வேலி தலத்தில் எழுந்தருளியிருக்கும் செல்வர் தாமே அப்படின்னார். 10வது பாடல் சொன்னார். துவருரு விரிதுகள் ஆடையர் வேடமில் சமணர் என்னும் அவ துரு சிறு சொலை அவமென நினையும் எம் அண்ணலார் தாம் கவருரு கொடிமல்கு மாளிகை சூளிகை மயில்கள் ஆல திவருரு மதிதவள் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே. துவர் உரு விரி துகில், துகில்னா துணி. துவர் அப்படின்னா மருதம், மருத மரத்தினுடைய பட்டையினால் அதில் ஆடையில் நிறம் ஏற்றுவார்கள். துவராடைன்னு பேர். பட்டை துவராடை படிமம் கொண்டாடும் முட்டை கட்டுரை மொழிவ கேளாதே. அதை தான் இங்கே சொன்னார். துவர் உரு விரிதுகள் ஆடையர் வேடமில்லா சமன். அப்போது வேடமில்லா சமன் என்ன அர்த்தம்? வேடமில்லா சமனும் சாக்கியரும்பர். வேடமில்லா சமன்னா என்ன பொருள்னா, அவங்க போட்டிருக்கிற வேடத்துக்குரிய நெறியில் நிற்காதவங்கன்னு அர்த்தம். வேடம் பார்த்தீங்கன்னா தலையில் முடி இருக்காது,
என்னன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க? முடி இருந்துச்சுன்னா பேனு ஈறு வரும், நாம் எடுத்தால் அந்த உயிர் இறந்துடும், பாவம். அடாடாடா என்ன நெறி தெரியுங்களா, என்ன அருமை தெரியுங்களா அப்படின்னு நினைப்போம். அப்பர் சாமி அப்படி தான் போனார். நம்பர் அருளாமையினால் சமன் சமயம். ஏன் அவங்க பார்த்தாரு, பட்டு பருத்தி ஆடை அதெல்லாம் உயிர், அதெல்லாம் நாம் அணிஞ்சா உயிர்களை கொன்னதான் ஆகிடும். வாயில் துணி கட்டுறது எப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அவங்க வேடத்தை பார்த்தீங்கன்னா அப்பா எவ்வளோ உயர்ந்த நெறி போல தெரியும். ஆனால் அவங்க அணிந்திருக்கக்கூடிய வேடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க அந்த நெறியில் நிற்க மாட்டாங்க. அதுக்கு சான்று அப்பர் சாமி புராணத்திலேயே பார்த்துக்கலாம். அவங்க அணிந்திருக்கக்கூடிய வேடம் என்ன, அவங்களோட நெறி அப்படின்னா கொல்லா நெறி, எதையும் கொல்லக்கூடாது அப்படிங்கிறவங்க. ஆனால் அப்பர் சாமி என்ன பண்ணாங்க? 4 தடவை அட்டன் பண்ணாங்க, 4 முயற்சி. சுண்ணாம்பு காலை வாயில் வச்சாங்க, பால் சோத்தில் விஷம் கலந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு கொல்லா நெறி. கொல்லா நெறின்னு அவங்களுக்கு அவங்க அர்த்தம் அது. அப்போ அவங்க நெறிப்படி அவங்க நிற்கலை. யானையை விட்டாங்க மிதிக்கிறதுக்கு. கடைசி என்ன பண்ணாங்க? பெரிய கல்லில் கட்டி கொண்டு போய் நடுக்கடலில் வேடமிலாச்சமன், வேடத்துக்கு தகுந்த அந்த நெறியில் நில்லாத, வேட நெறியில் நில்லாதவர்கள். இந்த இடத்துல நம்ம அணிந்திருக்கக்கூடிய வேடம் நம்மை நெறிப்படுத்துவதற்குங்கிறத நாம் சிந்திக்கணும். இந்த திருநீரும் கண்டிகையும் சடைமுடியும் இறைவனுக்குரிய அடையாளம். இதை ஏன் திருவேடம்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, இதை பார்க்கும் பொழுது இறைவனை நினைப்பிக்கும். இந்த திருநீர் உத்திராட்சமும் என்ன பண்ணும்? நம்ம கண்ணில் பார்க்குறப்ப இறைவனுடைய அடையாளம் இது. இறைவன் திருநீர் பூசியிருக்கிறான், உத்ராக்கு அணிஞ்சிருக்கிறான், சடை எடுக்கிறான். இது இங்கே மூர்த்தி நாயனார் புராணத்தில் சேக்கிலார் அருமையாக சொல்கிறார். ஏன் அவர் என்ன சொன்னார்? சமணன் ஒரு மன்னன் பாண்டி நாட்டை பிடிச்சிட்டான், மண்ணாசையினால் பிடிச்சிட்டான். நாட்டை கைப்பற்றியவன் என்ன பண்ணியிருக்கணும்? அந்த நாட்டில் இருக்கிற நீ ஆண்டுக்கோ எனக்கு வரி கொடுன்ட்டு அவன் நாட்டுக்கு போகலை. வடுக கருநாடக மன்னன் கர்நாடகத்திலிருந்து பாண்டி நாட்டுக்கு நாட்டை கைப்பற்றியவன் இங்கேயே இருந்து ஆளணும்னு மண்ணாசையினால் இருந்தான். அவன் சமண சமயத்தை சார்ந்ததுனால ஒரு நாட்டினுடைய அரசனாக இருப்பவன் அந்தந்த சமயத்தில் ஒழுகுபவர்களை அந்தந்த சமய நெறிப்படி வாழ்வதற்கு தேவையானதை செய்யணுங்கிற அரசனுடைய அந்த கடமையை நினைக்காம சைவ சமயத்தினுடைய வழிபாடுகளுக்கும் இடையூறு செய்தான். மூர்த்தி நாயனார் செஞ்ச தொண்டுக்கு இடையூறு செய்தான். அவர் எப்படியும் என்ன பண்ண, அவனுக்கு அந்த அரசன் மூர்த்தி நாயனாருக்கு வருவாய் இல்லாமல் செய்தான், அவர் வாழவே முடியாமல் செய்தான். இருந்தாலும் மூர்த்தி நாயனார் சந்தனக்கட்டை எங்கேயோருந்து வாங்கிட்டு என்ன பண்ணார்? பெருமானுக்கு கல்லில் சந்தனத்தை அரைச்சி சொக்கநாத பெருமானுக்கு ஆளவாய் அண்ணலுக்கு மெய்ப்பூச்சுக்கு சந்தனம் கொடுக்கக்கூடிய தொண்டு செஞ்சார். பார்த்தவன் என்ன பண்ணிட்டான்? யாராவது இவருக்கு சந்தனம் கொடுத்தீங்கன்னா, கட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தண்டனைன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு சந்தன கட்டை கிடைக்கல. என்ன பண்ணார்? கல்லில் வச்சு தேய்ச்சார். கல் இருக்குது, பனி செய்யறதுக்கு என் கை இருக்குது, சந்தன கட்டை மட்டும்தானே இல்லைன்னு சொல்லி முழங்கையை வச்சு தேய்ச்சாராம். அப்போ வருந்தி நின்னாராம், சுவாமி உனக்குரிய தொண்டு வழிபாடுகள் தடையில்லாமல் நடப்பதற்கு வேண்டியவாறு ஒரு அரசன் இந்த நாட்டுக்கு வேணும் அப்படின்ட்டு சுவாமி அந்த கையை தேய்ச்ச உடனே வந்த சதை ரத்தம் இதெல்லாம் என்னவே ஏற்றுக்கிட்டாராம்? சந்தனமாக ஏற்றுக்கிட்டாராம். இரவு வீட்டுக்கு போனார். கனவுல சாமி சொன்னார், வேறொரு அரசன்லாம் வேணாம், நீயே அரசாள் அப்படின்ட்டார். தொண்டு தடைபடாமல் நடக்கணும்னு நினைக்கிறையே, நீயே அரசனாக இரு அப்படின்ட்டார். விடிகாலம் கோயிலுக்கு வந்தார். விடிகிறதுக்குள்ளே அரசன் மாண்டான். நாடு அரசன் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு பட்டத்து யானையினுடைய கண்ணில் துணியை கட்டி அனுப்பிச்சாங்க. நேராக கோயிலுக்கு வந்துச்சு யானை. மூர்த்தி நாயனார் கோயிலேருந்து வழிபாடு செஞ்சுட்டு என்ன நடக்குமோ தெரியலன்ட்டு வெளியே வந்தார். யானை தூக்கி முதுகுல வச்சுட்டு நேராக அரண்மனைக்கு போச்சு. இறங்கினோடனே எல்லாம் யாகசாலையில் கலசம்லாம் வச்சு எல்லாம் தயார் பண்ணி முடிசூட்ட போகிறாங்க மூர்த்தி நாயனாருக்கு. அவர் அப்போ சொன்னார்,
நான் முடிசூட்டிக்கணும்னா முதல் நிபந்தனை, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சமணமெல்லாம் நீங்கி சைவ நெறியில் நீங்கள் ஒழுகுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அரசாள்றேன்னார். அப்படியே ஆகட்டும்ட்டாங்க. ரெண்டாவது, நீங்கள் இந்த தங்க கலசை வச்சு இதில் நீர் வச்சு யாகம் பண்ணி எனக்கு முடிசூட்டி இந்த கிரீடம்லாம் வச்சு அது எனக்கு வேணாம். ஏன், நான் அரசன் என்று இறைவன் என்னை பணித்தது இந்த பாண்டி நாட்டில் சைவ சமய வழிபாடுகளும் தொண்டும் நடக்கிறதுக்கு என்னை பணிச்சார். எல்லா உலகங்களுக்கும் அரசனாகிய சிவபெருமானே சடைமுடியைத்தான் மணிமுடியாக சூடி வச்சிருக்கிறான். அக்கு மாலை, இந்த அக்க மாலைன்னு சொல்லக்கூடிய இந்த உருத்திராக்க மாலையை தான் மார்பில் அணிந்திருக்கிறான். சடையை உடையவன் திருநீற்றை பூசி இருக்கிறான். அவனே இந்த 3 அடையாளங்களைத்தான் கொண்டிருக்கிறான்னா, பேரரசுக்கெல்லாம் பேரரசனாக இருக்கும் என்னுடைய பெருமானுடைய அடையாளத்தை மட்டும் தாங்கி நான் அரசாள்வதாக இருந்தால் அரசாள்வேன்னார். அந்த இடத்துல சேக்கிலார் சொல்கிறாருங்க. இப்போ நம்ம வேடம் நீங்கள் சொல்கிறதுனால இதை நம்ம சிந்திக்கிறோம். வேட நெறியில் நிற்காத சமணர்கள் சொல்லக்கூடிய சொல்லை அவதுரு சிறு சொலை, அந்த சொல்லெல்லாம் சொல்லல்ல, அது அவம், பயனில்லாத சொல், பயன் தராத சொல் அப்படின்னார். அப்போ வேடத்தில் இருக்கிற நாம் வேடத்துக்குரிய நெறியில் கண்டிப்பாக வாழணும். அதை மறந்துடக்கூடாது. ஏன், இது சும்மா கிடையாது, இது சிவபெருமானுடைய அடையாளம். உத்திராக்கத்தை தொடரப்பெல்லாம் பார்க்குறப்பெல்லாம் அது சிவபெருமானை நினைவுபடுத்தணும். அதுக்கு தான் திருவேடத்துக்கு சொல்கிறாங்க. திருவேடம், வேடம் தொழ வீடு எழுதினார். வேடம் தொழ வீடு எளிது. நீங்கள் திருவேடத்தை தொழுந்த முத்தின்னுட்டார். ஏங்க எல்லா வேலையும் அதெல்லாம் தேவையே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? திருவேடத்தை கண்டு சிவபெருமானாக நினைந்து யார் தொழுகிறார்களோ கன்றாப்பூர் நடுதெறியை அவர் உள்ளத்தில் எவரேனும் இலாடத்திட்ட திருவெண்ணீரும் திருவேடமும் கண்டால் அவர் தேவர் இவர் தேவர் இரண்டாட்டாது. சிவபெருமானாக நினைப்பவர் நெஞ்சுள் கன்றாப்பூர் நடுதெறியப்பரை காணலாம். இங்கே வேடமில்லா சமணர் சொல்லக்கூடிய சொல்கள், துவராடையுடைய புத்தர்கள் சொல்லக்கூடிய சொல்லையும் அவம் என நினையும் பயனற்றன என்று நினைவில் கொள்ளுங்கள். அப்போ நாம் இருக்கிற வேடத்தில் அந்த நெறிப்படி வாழ்ந்து சொல்லக்கூடிய சொல் பயனை தரும். திருஞான சம்பந்த பெருமான், திருநாவுக்கரசு பெருமான், நம்பி ஆரூரர் 3 பேரும் கேட்டாங்க சாமிகிட்ட. நம்பி ஆரூரர் யமன்டே கேட்டார். திருஞான சம்பந்தர் மறுகளுடையாய் இறைவன்கிட்ட கேட்டார். அவங்க சொல் பயன் தந்தது, போன உயிர் கிடைச்சது. இதான் இந்த பயன் தரக்கூடியதுக்கும் பயன் தராததுக்கும் வித்தியாசம். அப்பர் சாமி கேட்டார், ஒன்று கொலாம் அவர் சிந்தை உயர்வரை. அவர் சொல் என்ன பண்ணுச்சே, மூத்த திருநாவுக்கரசு உறங்கி எழுபவன் போல எழுந்தான். ஏன், நம் பெருமக்கள் தாங்கள் அணிந்திருந்த திருவேடத்தில் அந்த நெறியில் வலுவாமல் வாழ்ந்தார்கள். அவங்களுடைய சொல், ஒவ்வொரு சொல்லும் என்ன பண்ணுச்சுங்க, உயிர்களுக்கு பயன் தருவதாக அமைந்தது. அதனால தான் அவங்க சொல்ல நம்ம பாடிட்டு இருக்கிறோம். ஏன், இந்த சொல்லெல்லாம் பயனுடைய சொல், மற்ற சொல்லெல்லாம் அவம், அவமே பிறந்த அருவின், பயனில்லாத போச்சு என் வாழ்க்கைனார். அப்போ நெறியில் நின்று ஒழுகி வாழ்ந்து வழிபாட்டில் நிற்கக்கூடிய அடியார்களுடைய சொல் பயனுடைய சொல் என்று நாம் உணரணும். கவருரு கொடிமல்கு மாளிகை சூளிகை மயில்களால, அப்படியே பார்க்கக்கூடியவர்களுடைய மனங்களை எல்லாம் கவரும் கூடிய வகையில் அழகான கொடியை உயர்ந்து இந்த மாளிகையில் கட்டி இருக்கக்கூடிய அந்த காட்சி அப்படியே பார்க்க உடனே மனம் கவருதான். அப்போ கொடிகளை கட்டியிருக்கிறாங்க. நாம் எத்தனை சைவர்கள் கொடி கட்டியிருக்கிறோம். விடை அப்படின்னு இறைவனுக்குரிய விடை கொடி. நமக்கு அந்த விடை கொடி என்ன பண்ணணும், மாளிகையில் கட்டியிருக்கிறாங்களாம் திருநெல்வேலியில்.
அந்த விடைக்கொடிகளை சூளிகை மாளிகை கொடி மாளிகை நிலாமுற்றத்தில் கட்டியிருக்கிறாங்க. அந்த மாட மாளிகையில் மயில்கள் ஆளும், மயில்கள் வந்து தோகை விரித்து ஆடுகின்றன. திவருரு மதித்தவள் திருநெல்வேலி. இந்த அழகான காட்சியை பார்க்குறாங்களாம். எங்கேருந்து? தேவ உலகத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் பார்த்து, தேவர்கள் இந்த காட்சியை காண்பதற்காகவே எங்கே வராங்களாம்? திருநெல்வேலிக்கு வராங்களாம். மதித்தவளக்கூடிய காட்சியை காண்பதற்கு தேவர்களெல்லாம் வந்து சேரக்கூடிய திருநெல்வேலி தலத்தில் எழுந்தருளும் செல்வர்தாம் அண்ணலார். அடுத்து சொன்னார் திருக்கடைக்காப்பு. பெருந்தன் மாமலர்மிசை அயன் அவன் அணையவர் பேணு கல்வி திருந்து மாமறையவர் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை பொருந்து நீர் தடமழ்கு புகழியுள் ஞான சம்பந்தன் சொன்ன அருந்தமிழ் மாலைகள் பாடி ஆட கெடும் வினையே அருவினையே. பெருந்தன் மாமலர், பெரிய பெரு பெரிய, தன் குளிர்ந்த, மா மலர், இப்போ பெரிய குளிர்ந்த மாமலர் தாமரை, தாமரை மலரில் வீற்றிருக்கக்கூடிய அயன் அவன் அணையவர், பிரம்மாவை போன்றவர்கள் பேணு கல்வி பாராட்டத்தக்க கல்வி நிரம்பிய மறையவர்கள். இப்போ இந்த மறைகளை கற்றவர்கள் எப்படின்னா பிரம்மாவை போன்றவர்கள் அப்படின்னார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அயனை போன்று, பிரம்மா நான்முகனை போன்று சிறந்த அந்த வேதங்களை சிறப்புற குற்றமற கற்றவர்கள், கற்று தேர்ந்தவர்கள். திருந்து மாமறையவர் அப்படின்னா கற்க கசடர அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அதுபோல் வேதங்களை மாசற கற்றவர்கள் யார்? தங்கள் மாசு நீங்கும் பொருட்டு கற்றவர்கள் அந்த வேதியர்கள் திருநெல்வேலியுரை செல்வர் தம்மை. இந்த மறையவர் வாழும் திருநெல்வேலியில் எழுந்தருளிருக்கும் இறைவனை பொருந்து நீர்த்தடமழ்கு, பெரிய குளிர்ந்த நீர்த்தடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சீர்காழிப்பதியில் ஞான சம்பந்தனாகிய நான் சொன்ன திருஞான சம்பந்தர்னு சொன்னார் சொல்கிறார். அருந்தமிழ் மாலைகள் பாடி, இந்த அருமைப்பாடுடைய பாமாலைகளை பாடி ஆட. பாடுறது சரி, அது எப்படிங்க ஆட முடியும் அப்படின்னா பரவசம் வந்தால் ஆடலாம், பக்தி பரவசம் அப்படிங்கிறாங்களே. இப்போ பாடி ஆட அருவினை கெடும். அருவினைனா போக்க முடியாது, அருந்துயர்னு சொன்னார் பாருங்க முத பாட்டில், கடைசியாக சொன்னார் அருவினை. போக்க முடியாத வினை அழியும். இப்போ கல்வியால் நிரம்பிய மறையோர் வாழும் திருநெல்வேலியில் எழுந்தருளும் செல்வரை சீர்காழிப்பதியுள் வாழும் ஞானசம்பந்தன் பாடிய அருந்தமிழ் மாலைகளை யாரெல்லாம் பாட வல்லார்களோ ஆட வல்லார்களோ அவர்களுடைய அருவினை கெடும். கெடும் அருவினையே. போக்க முடியாத வினைகளும் திருமுறைகள் பாடினால் போகும். நம்ம திருமுறைக்குரிய ஆற்றல் அதுதான். இங்கே திருமுறைகளை பாடினால் நம்ம வினை என்னாங்க? போயிடும். தொல்வினை தீர்தல் எளிது, தீவினைகள் தீருமுடனே பறையுமுடனே, எத்தனை பாடலில் சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த போக்க முடியாத வினை, இந்த பதிகத்தை பாடி ஆடுபவர்கள் அவர்களுக்கு வினை கெடும், நீங்கும், அழியும் அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து திருவாவடுதுறை.